ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஐல மீன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 4 பல் பூண்டு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த தூள் பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு தக்காளி அந்த மிக்சி ஜாரில் அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ அரைச்சி எடுத்துடலாம். சட்டி சூடாயிருச்சு. இப்போ அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ எல்லாம் கலந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்து இப்போ எல்லாத்தையும் அந்த சூடான எண்ணெயில் 1 ஸ்பூன் போட்டாச்சு. எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோம். அது கூட பூண்டையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. ஐம்பது கிராம் புளி கரைச்சி இதில் இப்போ ஊற்றியாச்சு. வெள்ளை புளி நாங்கள் சேர்த்துருக்கோம். நாங்கள் வெள்ளை புளி, அதனால உங்களுக்கு தெரியல புளி கலரு, அதுதான் கரைச்சி. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, உரப்பு எல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இருட்டாக இருக்குது. லைட்டு போட்டு கம்மி பண்ணிக்கோங்க தண்ணி. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மீனை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மஞ்சத்தூள் நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருவோம். மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா மீன் கொதிச்சு வருது பாருங்க.
மீன் வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.